என்மானம் என்னும் தன்மானம் இருந்தேனும் என் இனமானம் காத்திடவே எம்பெருமான் பசுமன் சித்தர் தேவர் மகான் என்னை படைப்பித்தான் என்னும் கொள்கை படிப்போடு பயணிக்கும் சிவகாசி பசுமன் சித்தர் அறக்கட்டளையின் சார்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய எனது இரத்த உறவுகள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இனமான கொள்கை சான்றோர்கள், பெரியோர்கள், சமுதாய பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய சிறு சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த கோவில்பட்டி மண்ணு வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற மண்ணு. இந்த மண்ணில் இன்னைக்கு அருமை சகோதரர் செல்லத்துறை பாண்டியன் அவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொய்யாக பதிவுப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு பசுமன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் அடியனுடைய சிறு வேண்டுகோள், விண்ணப்பம், நாம் வீரத்திற்கு பெயர் பெற்றவர்கள், அதே போல் விவேகத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் என்ற நிலையினை இன்றைய சமுதாய உறவுகள் அனைவருமே உணர்ந்து விவேகத்துடன் செயல்பட தயாராகிவிட்டோம். இந்த நிலையில் நாம் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சிக்கு அறிவார்ந்த ரீதியில் சட்டப்படியான அணுகுமுறைகளோடு இதை எதிர்கொண்டோம் என்றால் கண்டிப்பான முறையில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முற்றிலுமாக நம்மளால் என்ன செய்ய முடியும் என்றால் நீக்க முடியும் என்று நம்புகிறோம். நமது பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் இசைக்கராஜ் அண்ணன் ஒரு வேண்டுகோள், அண்ணன் நினைச்சா தென் தமிழகம் முழுவதும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கான எதிர்ப்பு நிலைகளை இந்த தமிழக அரசு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த முடியும். எனக்கு அது அசையாத நம்பிக்கை இருக்கு. ஏதோ அண்ணன் முன்னாடி இருக்கிறாங்க, அவங்கள ஏதோ அவங்களுக்கு முன்னாடி புகழ்ந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நமக்கு தெரிஞ்சு தேவர் மகான் மீது ஒரு பற்றுதலோடு நம்மளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அறிவு கட்டின அளவுக்கு பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் எந்த ஒரு தலைவருமே சரியா அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய மனசுக்கு சரியா பட்டதில்லை. என்ன அப்படின்னா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, உண்மையான சமூக முன்னேற்றம் எழுச்சி அப்படிங்கிறது கல்வியாலும் பொருளாதாரத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது மேடைதோடு சொல்லக்கூடியவர். இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, நீ உன்னுடைய தொழிலை உன்னுடைய தொழில் மக்களோடு நீ செய் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. ₹1 காசுனாலும் அதை என் சாதிக்காரன் போய் நீ கொடு, என் சாதிக்காரன் நீ பொருள் வாங்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழில் ரீதியான ஒரு ஆலோசனைகளை போற மீட்டிங்ல எல்லாம் எல்லா இடத்துலையும் நான் கேட்டிருக்கேன். எப்பா நீ ஒரு தொழில் பார்க்கறியா, நம்ம பையில பார்த்து கொடுப்போம். ஏப்பா நீ ஒரு ₹1 கூட குறைவா, நம்ம பையில கூட செய்ப்பா. எந்த ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறதோ அந்த சமுதாயம் மேம்பட்டு நிற்கும். இது அசைக்க முடியாத உண்மை. நம் கண்கூடாக பல சமுதாயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவுப்படணும் அப்படிங்கிறத நம்ம சமூக மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாபெரும் தலைவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், நமது இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்களை ஒவ்வொரு நகரங்களையும் 10 இளைஞர் பட்டாளங்களை தயார் செய்து யாரெல்லாம் இந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை கொண்டு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டத்தை அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்று வேண்டுகிறேன். அதாவது யார் யார் உண்மையிலே பாதிக்கப்பட்டார், போலியாக யார் யார் மேலெல்லாம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதியப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று குறைந்தபட்சம் ஒரு மதுரைக்கு இந்த பக்கத்திலிருந்து இங்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பகுதிகளில் யார் யாரும் உண்மையிலே அந்த மாதிரி போலியாக பதிவுப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அவங்க மூலமாக அவங்களுடைய வழிகளை அவர்களுடைய வழிகளால் அவர்களுடைய வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கவனத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போல
இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயமும் குறைந்தபட்சம் சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு அண்ணனை போன்ற தலைவர்கள் அதற்கான வாய்ப்புகளையும் வழிவகை செய்திட வேண்டுகிறோம். குறைந்தபட்சம் நமது சமுதாய இளைஞர்கள் மது போதையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமான செயல்களில் அண்ணனை போன்ற தலைமைகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம எந்த சமுதாயத்தையும் பார்த்து பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. சிவகாசியில பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பை அறக்கட்டளை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அதில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல முதல்ல அண்ணனை சந்திக்கும் போது அண்ணன் கேட்ட ஒரே வார்த்தை, சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி கல்வியும் பொருளாதாரத்தையும் முன்னெடுத்து ஒரு அறக்கட்டளை நடத்துங்க அப்படின்னு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அறக்கட்டளை சார்பாக பசும்பொன் சித்தர் திருமண தகவல் மையத்தை உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசும்பொன் சித்தர் நூலகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம். பசும்பொன் சித்தர் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான படிப்பகத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது போக பசும்பொன் சித்தர் கல்வி மையம் என்னும் பெயர் குழந்தைகளுக்கான மாலை நேர டியூஷன் பயிற்சி தனித்திறமைகளோட அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோடையும் அந்த பயிற்சி மையத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகள் இந்த மாதிரியான அறிவார்ந்த செயல்களை நாம் தொடர்ந்து செய்தோமானால் கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே அறிவார்ந்த சமூகமாக மாறும் பொழுது எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் எப்படி விவேகமாக நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் பதிவு பண்ணி உங்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்தில் சந்தித்தமே நமது இப்படிப்பட்ட உறவுகளை கூட்டி இந்த நிகழ்வை ஏற்படுத்தின செல்லத்துறை பாண்டியன் அண்ணனுக்கும் அண்ணன் இசைராஜா தேவரனுக்கும் மற்றும் மேடையில் வேற்றிருக்கக்கூடிய அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.